ஒரு பெண் பரிதவித்து கொல்லப்பட்டதை சொல்லுகின்ற ஒரு காவல்துறை அதிகாரி சிரித்துக் கொண்டிருக்கிறார், ஒரு அமைச்சர் சிரித்துக் கொண்டிருக்கிறார். இவங்களை என்ன உணர்வோடு இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இங்கே தாவேகால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் முதல்ல அவங்களோட தொகுதி என்ன, மக்களின் பிரச்சனை என்ன, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள அமைச்சர்களும் சரி புதியவர்களாக இருக்கிறார்கள். அதனால அவர்களை நாம விமர்சனம் செய்வதற்கு பதிலாக அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும். நிச்சயமா பெண் குழந்தைகளை கசக்கி எரியும் மிருகங்களுக்கு வாழ்வதற்கு தகுதியே கிடையாது என்பதுதான். என்ன கேட்டா அப்படிப்பட்டவங்களை எல்லாம் தூக்கில போடணும், என்கவுண்டர் பண்ணணும். இன்னொன்று, முதலமைச்சர் சொல்லும் பொழுது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருப்போம். எல்லா முதலமைச்சரும் இதையே சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாக்களித்த பெரும்பான்மை மக்களின் அந்த ஆதங்கங்களை யார் தீர்ப்பது? அப்போ உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஆசை இல்லை என்றால் வெளியே இருந்து நீங்க ஆதரவு தெரிவிச்சுட்டு போக வேண்டியதுதானே. ஏன் எல்லாரும் அமைச்சரா நீங்க? விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இன்னைக்கு திமுகவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் என்ன எதற்கெடுத்தாலும் பாஜகவை இணைச்சு அரசியல் செஞ்சீங்க. அதே மாதிரி விஜய் கொள்கை எதிரின்னு தான் சொல்லி கொண்டிருந்தார். ஆனா RSS பிள்ளைங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அவர்களோடு இணைந்து நீங்கள் ஆட்சி அமைத்து இருக்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் தேர்தலுக்கு முன்னால் எந்த காரணமும் இல்லாமல் பொய்ப்பழியை பாஜக மீதும் RSS மீதும் சுமத்தி கொண்டிருந்தீர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். இன்று அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கே அவர்கள் அரசவையில் பங்கு கொண்டது பிடிக்கல. அது திருமாவளவனே சொல்றாரு, எனக்கே பிடிக்கல. அப்போ உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஆசை இல்லை என்றால் வெளியே இருந்து நீங்க ஆதரவு தெரிவிச்சுட்டு போக வேண்டியதுதானே. ஏன் எல்லாரும் அமைச்சரா நீங்க? அமைச்சரா ஆயிட்டு நாங்க இந்த கூட்டணியில இருக்கோமா அந்த கூட்டணியில இருக்கோமான்னு எங்களுக்கே தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப எந்த நிலைப்பாடு இந்த அரசாங்கத்திடம் இருக்கிறது? அதனால இந்த அரசாங்கம் மக்கள் அறுதி பெரும்பான்மை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தினமும் ஆட்டம் காணுகின்ற அரசாங்கமாகத்தான் இருக்க போகிறதோ என்ற அச்சம் நமக்கு இருக்கிறது. என் மாணிக் தாக்கூருக்கு எனது வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு பதவி ஆசை, அதனால உடனே நீங்க ஓடி போய் ஒட்டிக்கிட்டீங்க பதவியில என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். பின்வாசல் வழியாக நீங்க காங்கிரஸ் தனியா நின்னு நீங்க அமைச்சர் ஆவதற்கு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. நீங்க திமுக தோல்ல ஏறி மற்ற கட்சியோட தோல்ல ஏறி நீங்க வெற்றி பெற்று விட்டு இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு பதவிக்கு வர பாஜக முயற்சி செய்தது என்று சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களுக்கு ஆசைனா போயிட்டு போங்க. நான் எதை இன்னும் தீவிரமாக கண்டிக்கிறேன் என்றால், இன்று இந்த ஆட்சியை பற்றி பேசும் மாணிக் தாக்கூரின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சிறுபான்மை கூட்டத்துல கட்சியின் கூட்டத்துல பேசும்போது என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், பாஜக அரசு ஒரு வருஷத்துல கவிழும் என்று. நீங்க கனவு காண வேண்டாம். இன்னும் பல ஆண்டுகள் மாத்திரமல்ல, மறுபடியும் மோடி அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஏன்னா நீங்க ஃபால்ட்டால மேற்கு வங்கத்துல ஏதோ முறைகேடு நடந்தது, அதனால பாஜக ஜெயிச்சதுன்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். இடைத்தேர்தல்ல 1,10,000 ஓட்டு வித்தியாசத்துல திரிணாமுல் காங்கிரஸ் 4வது இடத்துக்கு தள்ளி பாஜக இன்று வெற்றி பெற்று இருக்கிறது. அப்ப மக்கள் எந்த அளவிற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆனால் ராகுல் காந்தி அந்நிய மிகவும் மோசமான இயக்கங்களோடு தொடர்பு கொண்டு இன்று இந்தியாவை நிலைகுலைய வைப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று பியூஷ் கோயல் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். ஆக அந்நிய இயக்கங்களோடு கைகோர்த்து கொண்டு இந்த நமது மத்திய அரசை நிலைகுலைய செய்ய வேண்டும் என்று மறைமுகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் ராகுல் காந்தி கட்சியை சார்ந்தவர்கள் இங்கே உள்ள ஆட்சி அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நிலைகுலைவதற்கு ஏற்பாடு செய்தது என்று சொல்வதை எல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. அமைச்சர் ஸ்ரீநாத் துறைமுக நகரமாக இதை மாற்றுவோம் என்று சொல்லி இருக்கிறார். அதனாலதான் இங்க தாவேகால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் முதல்ல அவங்களோட தொகுதி என்ன, அவங்களோட தொகுதியோட வரைமுறை என்ன, ஜியோகிராபி என்ன, சோசியாலஜி என்ன, மக்களின் பிரச்சனை என்ன, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். பல பேர் ஆச்சரியத்துல சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கே தெரியல நம்ம இந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினர் ஆனோமா அப்படின்னு. ஆக அமைச்சர்களும் சரி புதியவர்களாக இருக்கிறார்கள். அதனால அவர்களை நாம விமர்சனம் செய்வதற்கு பதிலாக அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும். நிச்சயமா, ஏன்னா மக்களின் பிரச்சனைகளை அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும், அவர்கள் தொகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல எனக்கு தூத்துக்குடியில கால் வைக்கும் பொழுதே மிக வருத்தமான ஒரு செய்தி. விளாத்தி குளத்துக்கு போன வாட்டி வந்திருந்தேன். ஒரு 10 வயது அந்த
+2 மாணவி படிப்பது இடையில கழிப்பிடம் செல்லும் பொழுது அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டாள். அவளுக்கு தீர்ப்பு இன்று வர இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் பெண் குழந்தைகளை கசக்கி எரியும் மிருகங்களுக்கு வாழ்வதற்கு தகுதியே கிடையாது என்பதுதான். என்னை கேட்டா அப்படிப்பட்டவங்களை எல்லாம் தூக்கில போடணும், என்கவுண்டர் பண்ணணும். இதுல என்ன மனிதாபிமானம் இருக்குன்னு எனக்கு தெரியல. தெலுங்கானால இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது என்கவுண்டர் நடந்தது, அதுக்கப்புறம் அது வழக்கு நடந்தது, அதெல்லாம் வேற விஷயம். ஏன் இத சொல்றேன்னா, ஏன்னா இந்த இன்னைக்கு தூத்துக்குடியில விளாத்திக்குளம் ஒரு ஃபுல் ஸ்டாப்பா இருக்குன்னு பார்த்தா கோவை இன்னைக்கு மறுபடியும் இந்த ஆட்சியிலையும் 10 வயது குழந்தை, எல்லாத்துக்கும் மேல ரொம்ப பயமா இருக்கு. திருப்பி விழுப்புரம் பக்கத்துல இன்னொரு 11 வயது குழந்தை. ஆக இது தொடர்கதையாகி கொண்டே இருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்ற உடனே சொன்னது சிங்கப்பெண் படை அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே சைல்ட் அண்ட் விமன் வெல்ஃபேர்ல 5300 அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. சைல்டு வெல்ஃபேருக்கு மட்டுமே 1635 அதிகாரிகள் இருக்கிறார்கள். 244 பெண்கள் காவல் நிலையம் தமிழகத்தில் இருக்கிறது. ஆக இவ்வளவு பேர் இருந்தும் இந்த சிங்கப்பெண் படை என்பது அது ஒரு மாற்று அதிகார படையா மாறிவிடக் கூடாது, உண்மையிலேயே அது பாதுகாப்பு படையாக இருக்க வேண்டும் என்று பல காவல்துறை அதிகாரிகள் தங்களது சந்தேகங்களை தெரிவித்திருக்கார்கள். ஆக அதே மாதிரி இப்ப இந்த சிங்கப்பெண் படை எந்த அளவிற்கு பெண்களை பாதுகாக்கிறது, அதற்கு என்ன ஒரு ஆங்கில பத்திரிகை என்ன சொல்லியிருந்ததுன்னா, சிங்கப்பெண் படை வித்தவுட் டீத், பல்லு இல்லாத ஒரு அமைப்பாக அது இருக்கிறது என்று சொல்லி இருந்தார்கள். ஆக இதையெல்லாம் முதலமைச்சர் தனி கவனம் செலுத்த வேண்டும். இன்னொன்று, முதலமைச்சர் சொல்லும் பொழுது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருப்போம். எல்லா முதலமைச்சரும் இதையே சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாக்களித்த பெரும்பான்மை மக்களின் அந்த ஆதங்கங்களை யார் தீர்ப்பது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இன்னைக்கு புதிய அமைச்சர்கள் எல்லாத்திற்கும் மேலாக ஒரு பெண் பரிதவித்து கொல்லப்பட்டதை சொல்லுகின்ற ஒரு காவல்துறை அதிகாரி சிரித்து கொண்டிருக்கிறார், ஒரு அமைச்சர் சிரித்து கொண்டிருக்கிறார். இவங்களை என்ன உணர்வோடு இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் அரசாங்கம், புதிய அரசாங்கம் இன்னும் அதிக விழிப்புணர்வோடு, அதிக எச்சரிக்கை உணர்வோடு, மக்களுக்கு அதிக பாதுகாப்பு உணர்வோடு இந்த அரசாங்கம் நடைபெற வேண்டும்.